எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த 500 ரூபா நோட்டாக ஒரு மரியாதைக்குரிய நோட்டாக பதுக்கக்கூடிய பணமாக இருந்த ஒரு அந்த மதிப்புமிக்க பணம் நேற்று இரவு 12 மணிலேருந்து ஒரு வெறும் வெள்ளை பேப்பராக தான் மாறி இருக்கு. ஆனா இதுல கதையெல்லாம் எழுத முடியாது, கண்ணீர் துளிகள் வேணா சில பேர் விடலாம். ஆனால் இதற்கு காரணமாய் உள்ள நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் இருகரம் கொண்டு நான் அவரை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். காரணம் நாம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம், சரிவுகள் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் கருப்பு பணமும் அதை தாண்டி ஒரு தீவிரவாதமும் தான். கருப்பு பணமே ஒரு விதமான தீவிரவாதம், நம்முடைய நாட்டுக்கு எதிரான தீவிரவாதம் தான் இந்த கருப்பு பணம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏழை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சி. திரு மோடி அவர்கள் பதவியேற்ற உடனே நான் கருப்பு பணத்தை வெளில கொண்டு வருவேன்னு சொன்னார். அப்போ அப்படியா அதுக்கப்புறம் ஏன் கொண்டு வரல, ஏன் இன்னும் கொண்டு வரல, நேற்றுக்கு சொன்னீங்களே இனி ஏன் கொண்டு வரல, அப்படியெல்லாம் பல பேர் கேட்டாங்க. ஆனா கடைசியில திடீர்னு கொண்டு வந்த உடனே ஐயோ அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சி யாருக்கு இருக்கும்? இந்த திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அதே போல இப்போ இடைத்தேர்தல் நடக்கிற இடங்கள், அரசியல்வாதிகள், கருப்பு பண முதலைகள்லாம் ரொம்ப சின்னது, கருப்பு பண டைனோசர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் இதுல பாதிக்கப்படுவாங்க. ஆனா அவங்க பாதிக்கப்படுறது நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆர்த்தி தட்டுல இனிமே 500 ரூபா போட முடியாது, 1000 ரூபா போட முடியாது, ஓட்டுக்கு 5000 கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. காரணம், இந்த அளவுக்கு பணப்புழக்கம் மிக அதிகமானதுக்கு காரணம் இது ஒரு விதமான தீவிரவாதம். நான் ஏத தைரியமா பேசுறேன்னா என்கிட்ட கருப்பு பணம் கிடையாது. இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த அதிபர் யார் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க தேர்தல் நடக்குது. ஆனா அந்த அமெரிக்க தேர்தல் உலகமே உற்று பார்த்தாலும் அதை விட இன்னைக்கு இந்தியால நேற்று இரவு 8 மணிக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பு இன்னி வரைக்கும் அதை பேச வச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசுவார்கள். காரணம், பல பேருக்கு தூக்கம் போயிருக்கலாம். நான் நல்லா தூங்கினேன், ஏன்னா என்கிட்ட கருப்பு பணம் இல்ல. கருப்பு பணம் இருக்கிறவங்க தூங்க முடியாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அமெரிக்க டாலருடைய மதிப்பு நம்ம இதுல நமக்கு நம்ம நாட்டினுடைய மதிப்பு உயரும் போது டாலர் குறையும். இப்ப 69 ரூபாய் இருக்குங்கிறது 40 ரூபாய்க்கு வரலாம், 30 ரூபாய்க்கு வரலாம். ஏன் முதல்ல எப்படி இருந்தது? நாம 3 ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கிடைச்சிட்டு இருந்தது. நாம 1 ரூபா, நம்ம 2 ரூபா கொடுத்தா 1.5 ரூபா கொடுத்தாக்க நமக்கு சிங்கப்பூர் டாலர் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு சிங்கப்பூர் டாலர், ஒரு டாலர் வாங்கணும்னா நாம 45 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அமெரிக்க டாலர் வாங்கணும்னா 67 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இது அப்படியே மாறும். இந்தியா வல்லரசாகணும்னு ஆசைப்பட்ட மாத்திரம் போராது. அதற்கு உண்டான முயற்சிகளை நாம எடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் ஒரு சராசரியான குடிமகன் தான். நான் சினிமால நடிக்கிறது என்னுடைய ஒரு தொழில். ஏன் அதே சினிமாவை நேர்மையா செய்ய முடியாதுன்றதுனாலதான் நான் என்னுடைய பணம் எல்லாத்தையுமே நான் ஒயிட்டா வாங்குறேன். அதே சமயத்துல அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரும்பொழுது 15% நான் சர்வீஸ் டாக்ஸும் சேர்த்து தான் கட்டுறேன். டாக்ஸ் கட்டுறது கௌரவ குறைச்சல் இல்ல. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக டாக்ஸ் கட்டிட்டு இருக்கியோ அவ்வளவு நீ தைரியமாக இந்த சமூகத்தில் நடமாடலாம். எதை வேணா நீங்க நினைச்சா வாங்கலாம். ஆனா என்ன, எல்லாம் வெள்ளையாகத்தான் வாங்கணும். அதுதான் முக்கியம். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏழைகளாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கமாகட்டும், பயப்படாதீங்க. ஒரு 2 நாள் தான் பிரச்சனை. நீங்க நிஜமாவே 1000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்க, பேங்க்ல சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பஸ்ல சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நினைச்சுக்காங்க. செல்லாதுன்னு கிடையாது. இன்னும் 50 நாளைக்கு இதை நியாயமான பணமாக, சம்பாதித்த பணமாக நினைக்க எல்லாருக்கும் இந்த பணம் செல்லும். இதை கருப்பு பணமாக, கணக்கில் காட்ட வர முடியாத பணமா வச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு செல்லாது. அவ்வளவுதான். நரேந்திர மோடி அவர்களை நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய பாரத பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க கருப்பு பணத்தை ஒழிப்பேன். யாரு ஒழிக்க முயற்சி எடுத்தாங்க? கண்டிப்பாக. அதே சமயத்துல இன்னைக்கு வெளிநாட்டுல பணம் இருக்கு, ஆனா வெளிநாட்டுல இருக்கிற பணத்தை இங்க கொண்டு வரவே முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி எப்படி கொண்டு வருவீங்க? திருப்பி 1000 ரூபாயா மாத்துவீங்களா? இனிமே 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால பண்டில் எங்கேயாவது இருக்குன்னா சேட்டலைட்டு, அந்த வீட்டுல அந்த பண்டில் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்கன்னு கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க. அதனால இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி எதுக்கு பணம்? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 4 இட்லி சாப்பிட்டா அவனே 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 40,000 இட்லி சாப்பிட முடியுமா? எதற்கு அந்த பேராசை?
தவறும் ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை ஏமாத்திட்டு நாம எதுக்கு செய்யணும்? எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்க்கணுங்கிற கொள்கை மிக தவறானது. பொது சிவில் சட்டம் வருதா, அது எதிர்க்கும். ஏன் எதிர்க்கணும்? அமெரிக்காவுக்கு போங்க, ஒரே ஒரு சட்டம் தான். துபாய்க்கு போங்க, ஒரே சட்டம் தான். சவுதி அரேபியா போங்க, ஒரே சட்டம். சிங்கப்பூர் போங்க, ஒரே சட்டம். இந்தியாவுக்கு மாத்திரம் ஏன் 25 சட்டம்? மிக தவறான ஒன்று. ஆனா ஒண்ணு, எல்லாரும் கோவில்லையும் போய் உண்டியில போடுவாங்க. கவலைப்படாதீங்க, அந்த பணம் செல்லும். ஏன்னா அது சாமிக்கு மட்டும் செல்லும். அதற்காக நான் சொல்றேன். இதே சமயத்துல அந்த ஆன்மீகத்தை பத்தி கேலி பேசுறவங்க, பகுத்தறிவாதின்னு சொல்ற அறிவிரிகள் பல பேர் இருக்காங்க. அவங்க ஆற்காடு பஞ்சாங்கத்தை படிச்சு பார்த்தா தெரியும். இதே நவம்பர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள கருப்பு பணம் வெளிவருவதற்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. படிச்சு பார்க்க சொல்லுங்க. அப்ப ஆற்காடு பஞ்சாங்கம் போட்டவங்க தான் இந்த ரெய்டு பண்றாங்களா, இல்ல இந்த டெசிஷன் எடுத்தாங்களா? நம்பிக்கை வைங்க, இயற்கை மீது நம்பிக்கை வைங்க, கடவுள் மீது நம்பிக்கை வைங்க. நான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம், இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ். நான் ஒரு இந்தியனாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். அதான் என்னுடைய பாக்கெட்ல எப்ப நீங்க பார்த்தாலுமே பாருங்க, என்னுடைய பாக்கெட்ல தேசிய கொடி இருக்கும். அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் தேசிய கொடி தினசரி வச்சுக்கிட்டா என்ன தப்பு? நாம என்ன பாகிஸ்தான்காரங்களா? இந்தியன் தானே. எந்த நாட்டுல வேணா போய் பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த நாட்டினுடைய தேசிய கொடி பறக்கும். நம்ம ஊர்ல கட்சி கொடி ஜாஸ்தியானதுனால தேசிய கொடி பறக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். இதுல யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயோ, எங்கிட்ட 10,000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டா இருக்கு, இல்ல 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் இருக்கு, எல்லாம் 1000 ரூபாய் நோட்டா இருக்கு. பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு 2 நாள் தான். நீங்க உங்க பேங்க்ல போய் உங்க அக்கவுண்ட்ல அந்த பணத்தை போடலாம். இல்ல பேங்க்ல போய் வாரத்துக்கு 10,000 ரூபாய் நீங்க இந்த பணத்தை கொடுத்து மாத்திக்கலாம். உங்களுக்கு டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நாள் டைம் இருக்கு. இது இன்னைக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு இல்ல. இது யாருக்கு? கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தவர்களுக்கு தான் இது பிரச்சனை. அதே போல யாராவது உங்ககிட்ட பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு இதை உன் பேர்ல போய் மாத்திட்டு வானா போகாதீங்க. அது சட்டப்படி குற்றம். ஏன்னா அது உங்க கணக்குல வரும். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. தவறும் கொஞ்சம் முடியாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆனா இன்னைக்கு காலையில கரியா வாங்க போனா கரியா விற்கிற அந்த பெண்மணி கூட 500 ரூபாய் நோட்டை தைரியமா வாங்கிக்கிறாங்க. எனக்கு என்ன சார் பயம்? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நான் நாளைக்கு பேங்க்ல போய் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க உழைத்து சம்பாதிக்கிற பணம். இதை உழைக்காத அதை பதுக்கி வைத்தவர்கள் தான் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தைரியமா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம ஒற்றுமையா இருந்தா இந்தியாவில நம்ம நாட்டை விட சிறந்த நாடு கிடையவே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் கையெடுத்து மூடுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அப்பா சம்மடா அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரி ஒரு போல்டான தைரியமான ஒரு முடிவை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்திருக்கார். சல்யூட் சார். பிளாக் மணி ஒழிக்கிறதுக்கு இதோட ஒரு முக்கியமான ஒரு திடகாத்திரமான முடிவு எடுக்க முடியுமான்னு தெரியல. அதே நேரத்தில் எல்லாருமே சாதாரணமாக நம்மள மாதிரி இருக்கிற எல்லாரும் ஏடிஎம் வாசலில் போய் ஐயோ எனக்கு காசு வேணுமே, காசு இல்லையே, என்ன பண்ணுறது அப்படிலாம் பதட்டத்தில் கியூவா நின்று எக்கச்சக்க கூட்டம் கும்பலாக இருக்கீங்க. இவ்வளோ பதட்டமே பட தேவையில்லை. நாளைக்கு ஒரு நாள் தான் ஏடிஎம்மும் பேங்க்கும் இருக்காது. நாளைக்கே போயிட்டு நீங்கள் பேங்க்கில் சில்லறை மாற்றிக்கணும், உங்ககிட்ட இருக்கிற நோட் இது பண்ணால் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதே நேரத்தில் முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட அங்கிள் கிட்ட செலவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும் வாங்கிக்கோல, அந்த மாதிரி பக்கத்தில் கிட்ட வாங்கிக்கோங்க. தயவுசெய்து யாராவது கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஏடிஎம்ல இவ்வளோ கூட்டமாக குழப்பமாக இருக்காதீங்க, நம்மளுக்குலாம் எதுவும் ஆகாது. ரெண்டாவது விஷயம், கடைக்காரங்கள்லாம் பெட்ரோல் பங்க்காரங்களாம் இந்த நோட்டு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் வேலிடுன்னு சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ நேரம் அக்செப்ட் பண்ணுங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பதட்டத்தையும் பேனிக்கையும் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே இந்த ஒரு முடிவு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும். இதுக்கப்புறம் பிளாக் மணி இந்தியாவில் இருக்கிறது அப்படின்ற ஒரு தைரியமாக நம்ம இருக்கிறதுக்காக எடுத்த முடிவு. இது குழப்பமா பதட்டமா ஐயோ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பயப்படக்கூடிய முடிவு இல்லை. இது நல்ல சந்தோஷமான விஷயம். இந்தியா 2020 வல்லரசு ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முதல் படியாக இது இருக்கும். ஜெய்ஹிந்த். இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு நரேந்திர மோடிஜி அறிவிச்சதுக்கு அப்புறம் கையில 500, 1000 வச்சிட்டு இருக்கிறவங்கள ஒரு அமானுஷ்யம் தாக்குச்சு. இதனால பொதுமக்கள் சில பேரு பயங்கர அவதிப்பட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டாலும் சிலர் இத நல்லாவே வரவேற்றிருக்காங்க. 2 நாளுக்கு தான் உங்களோட அவஸ்தைகள், பேங்க் எல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா போய் மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சில எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் பல பேர் மத்தியில இது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. எதிர்கட்சியான காங்கிரசும் வரவேற்றிருக்கு. அண்ட்
நம்ம சினி செலிபிரிட்டிஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு நிறைய செலிபிரிட்டிஸ் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, புதிய இந்தியா பிறந்திருக்கு, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ நரேந்திர மோடி ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே அவரோட போஸ்ட நிறைய பேர் ரீட்வீட் பண்ணிருக்காங்க. சதீஷ், சௌந்தர்யா, ரஜினிகாந்த், அனிருத், தனுஷ்னு சொல்லிட்டு உலக நாயகன் கமலஹாசனும் நரேந்திர மோடிஜியோட இந்த ஒரு ஸ்டெப்புக்கு சல்யூட் பண்ணிருக்காரு. அவரோட ட்வீட்ல சல்யூட் டு மிஸ்டர் மோடிஜி, இந்த மூவ் வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியது ஹோல் பாலிடிக்ஸ் பார்ட்டியாலையும் செலிப்ரேட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் கரெக்டா டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்க டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் இது ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணிருக்காரு. அமிதாப் பச்சன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ரீசெண்டா இவர் நடிச்ச பிங்க் திரைப்படத்தோட எஃபெக்ட் பாத்தீங்களா, புதிய 2000 ரூபாய் நோட்டு பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகார்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஆன் த வே டு பிகம் a சூப்பர் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் சொல்லியிருக்கிறது ஃபேபுலஸ் மூவ் மோடிஜி, ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சௌந்தர்யா, ரஜினிகாந்தோ அவங்க வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. விஷாலும் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய இந்தியா வர்றதுக்கான வழி வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ராய் லட்சுமி, விஷ்ணு விஷால், ஆர்யா, காஜல் அகர்வால், சாந்தனுன்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. குஷ்பு மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நான் அப்ரிஷியேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம 4 மாசமா சீக்ரெட்டா வச்சு இப்ப இந்த விஷயத்தை வெளிப்படுத்தினது மோடியோட சூப்பர் மூவ் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, பிளாக் மணி வச்சிருக்கிறவங்களாம் கோமால போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிளாக் மணி எல்லாம் இப்போதைக்கு வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி 4 ஸ்மைலி செமையா காக்கபோக்கன்னு சிரிச்சிருக்காங்க. அனிருத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சல்யூட் டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கல் மூவ், ஜெய் ஹிந்த்னு சொல்லியிருக்காரு. மதன் கார்கியும் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சீனு ராமசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டுக்கே இன்கம் டாக்ஸ் ரெய்டு, தலைகள் சிக்கல அப்படின்னாலும் தலைமுடிகள் சிக்குமா, கணக்குல வராத பணங்கள் செல்லாம போகும்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரத்குமார் அவரும் இந்த ஒரு மூவுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்திருக்காரு. பெரிய நோட்டே வந்து வெளியிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தோட சேர்த்து பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 2 நாள் தான், வீட்டுல உட்காந்து டிவி பாருங்க, இல்ல கையில ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு இருக்கு, அதுல ஸ்வைப் பண்ணி 2 நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நியூஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சினிமா நட்சத்திரங்கள் இந்த விஷயத்துக்கு பயங்கர வரவேற்பை கொடுத்திருக்காங்க. இப்போ ஆல்ரெடி வந்து கண்ணால் எடுத்து ஆசியான் ஒரு படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் வல்லவனுக்கு புல்லு மாயுதம் பண்ணாரு. ஸோ கண்டினியூஸாக ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார் அவர்.